எல்லா தேர்தலையுமே கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிகளுக்கு ஒரு சவாலான தினகரனை சேர்த்ததுனால ஏதாவது பயன் உண்டா? பிரேமலதாவை எப்படி அகாமடேட் பண்றது? அப்ப ராஜ்யசபா இந்த வாட்டி சத்திரியனா இருக்க விரும்பல, சாணக்கியனா இருக்க விரும்பல, நம்ம அங்க போனா தெரிய வருமா அப்படின்னு ஒரு பெரிய தயக்கத்தில் இருக்காரு. கூட்டணியில பங்கு கொடுக்க மாட்டாங்க டிஎம்கே. ரொம்ப ஹார்டு பார்கெனிங்ல போயிட்டு இருக்காங்க. அந்த விஷயப்பிரச்சனை வேண்டான்னு திரும்ப சட்டப்படி அன்புமணியை தேர்தல் கூட்டணி வச்சு செல்லாதுன்ற அவரை பொறுத்த மட்டும் பாஜக அவருக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்காங்கன்னா, விஜய்கிட்டலாம் போனீங்கன்னா அவரை நீங்க நம்ப முடியாது. இன்னைக்கு என்ன சொல்றாரு எடப்பாடி? மோடி தலைமையில் சிறப்பான ஆட்சி அமைப்பு. அதிமுக இருக்கணும் சும்மா இருப்பானா? ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம் சார். தமிழக அரசியல் களம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. என்டிஏல டிடி தினகரன் இணைந்ததுக்கு அப்புறம் அடுத்து யாரு? அடுத்து தேமுதிகவா அப்படின்ற மாதிரி பேசப்பட்டிருந்துச்சு. தேமுதிக பொறுத்த வரைக்கும் தேமுதிக பிடி கொடுக்காத மாதிரி இருக்கு. தேமுதிகோட நிலைப்பாடு என்னன்னு புரிஞ்சிக்கவே முடியல. பியூஷ் கோயல் நிறைய முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. என்ன போயிட்டு இருக்கு இப்போதைக்கு? அடுத்து என்டிஏ டிடிவிக்கு அப்புறம் யாரு அடுத்து? டிடிவி சேர்த்ததுக்கு அப்புறம் அதிமுக பாஜக கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணி ஓரளவுக்கு ஒரு வலுப்பெற்றதாக ஒரு தோற்றம் தெரியுது. உண்மையிலேயே அது வலுப்பெற்றதா? தினகரனை சேர்த்ததுனால ஏதாவது பயன் உண்டா? அவரோட ஓட் பேங்க் இங்கே ஷிஃப்ட் ஆகுமான்ற இன்னொரு கேள்வி தனியாக உருவாகிருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்த கட்சி யார்? நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் இங்கே வராரு. பிரைம் மினிஸ்டர் வரும்போது அவரோட மேடையில் ஒரு வரிசைப்படுத்தி உட்கார வைக்கணும். சும்மா ஜிகே வாசனை மட்டும் உட்கார வச்சுட்டு ஏசி சண்முகத்தை உட்கார வச்சா சரியாக வராது. ஸோ கூட ஜான் பாண்டியனை உட்கார வைக்கணும், தினகரனை உட்கார வைக்கணும். அப்புறம் தினகரன் வந்துட்டார், அதனால் அன்புமணி ஏற்கனவே இருக்கார். அடுத்து பிரேமலதாவை கொண்டு உட்கார வச்சுருன்றது தான் இப்போது பியூஷ் கோயலோட முக்கியமான அசைன்மெண்ட்டாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் பிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க பிரேமலதா. குறைஞ்சபட்சம் எனக்கு 15 சீட்டு, அது தவிர தேர்தல் செலவுக்கான பணம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. பணத்தை பற்றி பிஜேபிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், எங்களுக்கு போன தடவையே அதிமுக ராஜ்யசபா தரல. ஓகே, இந்த தடவை எங்களுக்கு ராஜ்யசபா கண்டிப்பாக கொடுத்தாலும், அதுவும் வரப்போகிற ஏப்ரல் மாதம் வரப்போகிற 2 வேகன்சியில் கொடுத்தாலும். அதிமுகவே 2 வேகன்சி 2 இடத்துல தான் ஜெயிக்க முடியும். அந்த 2 இடத்துல ஒன்று அன்புமணிக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆனால் அன்புமணிக்கு இந்த வாட்டி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களா? நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறமான்னு தெரியாது. எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன மாதிரி நிலைமை இருக்குன்னே தெரியாது. ஓகே, அதிமுக எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க முடியும், என்ன மாதிரி அவங்க எம்எல்ஏக்கள் வின் பண்ணுவாங்க, ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு கண்ணு முன்னாடி 2 தெரியும். இன்னைக்கு கை முன்னாடி இருக்கிற 2 வேகன்சியில அதிமுக காரங்களுக்கு ஒன்று கொடுத்தாலும், ஒன்று தோழமை கட்சி கொடுக்கலாம். அப்போ ஒன்று நீங்க அன்புமணிக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அப்போ தேமுதிகவுக்கு இன்னொன்று நீங்க எப்படி கொடுப்பீங்க? அதுக்கான வாய்ப்புகள் குறைவு இல்லையா? அப்போ அதிமுக உண்மையிலேயே கொடுக்கறது உறுதிப்படுமா இல்லையா? உறுதியாக நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லையா? 2 வேகன்சி, ஒன்று அன்புமணிக்கு, ஒன்று தேமுதிக கொடுத்தா அதிமுகவில் இருக்கணும் சும்மா இருப்பானா? எலெக்ஷனோட சமயத்தில் தம்பித்துறையெல்லாம் 11ஆவது தடவையாக எம்பி ஆனுன்னு பார்க்குறாரு. அவருக்கெல்லாம் கொடுக்கலன்னா அவர் என்ன பண்ணுவார்? வேலை செய்ய மாட்டார்ல. ஸோ அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, தேமுதிக என்ன நினைக்குது, உறுதியாக ராஜ்யசபா தனக்கு கிடைக்கும்னு ப்ராமிஸ், இந்த தடவை ப்ராமிஸ், இந்த வரப்போகிற வேகன்சியே கொடுத்தாதான் உண்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதிமுகவுக்கு என்ன சொல்லணும்னா, 2 இதையுமே அன்புமணி இதுன்னு கொடுக்க முடியாது. இந்த போராட்டத்துக்கு 3ஆவதா வாசன் வேற போட்டி போடுறாரு 2ல், அவருக்கு வேற கொடுக்க வேண்டியது. அப்போ வாசன் கொடுங்க, வாசனை அவங்க ஒதுக்கி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் தேமுதிகவுக்கு நீங்கள் கொடுத்தே வேண்டிய கட்டாயம் இருக்குது. 15 இடங்களில் கூட முன்ன பின்ன பண்ணிக்கலாம். ஆனால் ராஜ்யசபா கம்பல், சுதீஷ் அமித்ஷான்னு உறுதியாக இருக்காங்க. ஸோ அதனால் ஆனால் அதிமுகவால் அதை பண்ண முடியுமா? அவங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அன்புமணிக்கு கொடுத்துட்டு நமக்கு கொடுக்காத போயிடுவாங்களோ அப்படின்னு. அப்போ அதை உறுதிப்படுத்துகிற மாதிரியான வாக்குறுதி வந்தாலே தவிர நாங்கள் இந்த கூட்டணிக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒப்புதல் கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு அதில் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங்லாம் நடந்தது பியூஷ் கோயலுக்கும் எடப்பாடிக்கும். அதில் அவங்க தொகுதியே பிரச்சனையாக இருக்குது. பாஜக அதிமுகவுக்கே தொகுதிகளில் பங்கு போட்டுக்கிறது பிரச்சனையாக இருக்குது. நான் 30க்கு மேலே போக மாட்டேன்னு இவர் சொல்கிறார், எடப்பாடி சொல்கிறார். அதில் 20 நீங்கள் எடுத்துக்கோங்க, 10 ஏசி சண்முகம் வாசன் அதெல்லாம் நீங்கள் பிரித்து கொடுக்குறது உங்கள் வேலை, தினகரன் எல்லாருமே பிரித்து கொடுக்குறது உங்கள் வேலைன்றாங்க. அவங்க சொல்கிறாங்க இல்லை நீங்கள் மொத்தம் 40 கொடுங்க, அப்போ தான் பிரித்து கொடுக்க முடியும். தினகரனே 18 கேட்குறாரு. தினகரன் 18 கேட்டால் அவருக்கு நீங்கள் 18 கொடுக்க முடியாது. அப்புறம் நாங்கள் என்ன போட்டி போடுவோம்? வாசனுக்கு என்ன கொடுக்குறது, மற்றவங்களுக்குலாம் என்ன கொடுக்குறது? இப்போ ஜான் பாண்டியன் வர்றாரு, அவங்களுக்குலாம் பிரித்து கொடுக்குற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குள்ளேயே அந்த நம்பர் செட்டில் ஆகலை. அது ஒரு பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இன்னொரு பக்கம் அன்புமணிக்கு தொகுதி கொடுக்கறது 18 தொகுதி கேட்குறாரு. 18 தொகுதி அதுவும் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை, என்ன தொகுதி என்ன ஏதுன்ட்டு.
அது அதிமுக வின் பண்ற தொகுதிகள்னு அன்புமணி கேட்கிறாரு. அது அவங்க கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. அது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இது தேர்தலில் சகஜம்தான். எல்லா தேர்தலுமே கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிகளுக்கு ஒரு சவாலான வேலை தான். அது திமுக 3 எலெக்ஷன் பண்ணிட்டு இருக்குன்றது பெரிய விஷயம் அது ஆக்சுவலா. ஸோ இந்த எலெக்ஷன்லயும் அவங்களுக்கு சவால் இருக்கு. எப்படி ஸ்டாலின் சமாளிக்க போறான்னு பார்க்கணும். அதனால பிரேமலதாவை எப்படி அகாமடேட் பண்றது? அப்படி ராஜ்யசபாவை ஒரு கட்டண ரைட்டா எனக்கு வேண்டி கொடுத்தே தீரணும்னு இருக்காங்க. அவங்க கொடுக்கறதுக்கான ப்ராமிஸை வந்து அதிமுக யோசிச்சுட்டே இருக்காங்க. அன்புமணியை தள்ளி போடணும். அன்புமணியை தள்ளி போட்டு அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார் சொல்ல முடியாது. அதனால இப்போ அந்த வாக்குறுதி வராதனால இவங்க வந்து பிரேமலதா தன்னுடைய ஒப்புதல் கொடுக்கறத இழுத்துட்டே இருக்காங்க. நாளைக்கு பிரைம் மினிஸ்டரோட கூட்டத்தில் கலந்துக்கிறது அப்படின்றது வந்து செட்டில் ஆகாட்டி கலந்துக்க மாட்டாங்க. பிரேமலதா வீட்டில் லஞ்ச் நடக்குமா இன்னைக்கு பியூஷ் கோயல்? லஞ்சு தான் அவர் சொல்றாரு. நான் லஞ்சு வந்து வரேன், லஞ்சுக்கு வரேன், நம்ம பேசலான்றாரு. இவங்க வந்து அந்த வாக்குறுதியோட வாங்க அப்படின்ற மாதிரி இவங்க உறுதியாக இருக்காங்க. 12 இடங்கள் இருந்து ஓகே. 12 இடங்கள் ஒரு ராஜ்யசபா உறுதிப்படுத்துங்க. நாளைக்கு நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க. அப்புறம் இவர் வந்து இல்ல இந்த எலெக்ஷன் சொல்ல, அடுத்த எலெக்ஷன் சொன்னேன், இல்லை நான் இந்த வாட்டி அன்புமணி கொடுக்குறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டாருன்னா, போன வாட்டி நான் ஏமாந்துட்டேன், இந்த வாட்டி சத்திரியனா இருக்க விரும்பல, சாணக்கியனா இருக்க விரும்புறாங்க. யாரு பிரேமலதா. நான் சத்திரியன் இல்லைங்க, சாணக்கியன் அப்படின்றாரு. ஒரு தடவை அப்படின்னா சாணக்கியன்னா அது அதனால இந்த தடவை ஏமாற மாட்டேன்னு அர்த்தம். சத்திரியன்னா கண்ண முடியல அடினா அடிப்பான், உதைப்பான், அது வேற விஷயம். சாணக்கியன்னா புத்தியில வேலை செய்யணும்ல. இந்த வாட்டி எங்க புத்தியை பயன்படுத்தி நாங்க உஷாரா இருக்கோம், நாங்க நீங்க சொல்றதை நம்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க. அதனால வந்து தேமுதிகவோட அவங்க கூட்டணின்றது கொஞ்சம் இழுபறியா இருக்குன்னு சொல்றதோட ரொம்ப ஹார்டு பார்கெனிங்ல போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. அதனால வந்து திமுக சைடு தட்டி பார்த்தாங்க. முதல்ல திமுக ராஜ்யசபாக்கு ஒத்துண்டாங்க. அப்புறம் என்ன நினைச்சாங்களோ தெரியல, 6 இடங்கள் மட்டும்தாங்க கொடுப்பேன், 6 இடங்கள் வந்தால் 4 இடங்கள் நீங்க வின் பண்ணலாம், கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நீங்க கேட்குற தொகுதியே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது இவங்க 6 இதுக்கு ஒத்துக்கல, ராஜ்யசபா கொடுக்க மாட்டேன்னா அதை அந்த அந்த இடத்துல கட் பண்ணிட்டு வேலு அந்த சமாதான பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டாரு. இந்த தேர்தல் பேச்சுவார்த்தையை வேலு வெள்ளங்க நாங்கள் இஷ்டம் இல்லை, ஒரு ராஜ்யசபா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இவங்க இங்கே ஆரம்பிச்சாங்க. இங்கே ஆரம்பித்தோடனே இது மாதிரி இழுபறி போயிட்டு இருக்கு. அவங்க பிரேமலதாவோட டார்கெட் வந்து பிரதிநிதி, அதாவது எம்பி அல்லது எம்எல்ஏங்கிறது முக்கியம் கிடையாது. அதுக்கு மேலே அது மூலமாக ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டு, இப்போ ஸ்டேட்டில் வந்து எனக்கு 6 சீட் கிடச்சி டிஎம்கே மூலமாக 4 எம்எல்ஏ கிடைச்சா கூட மினிஸ்ட்ரி கிடைக்காது, கூட்டணியில் பங்கு கொடுக்க மாட்டாங்க டிஎம்கே. பட் சென்ட்ரலில் போனால் அதை வாய்ப்பை அதை நோக்கி நம்ம நகரணும் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு போகிறதா ஒரு செய்திகள் வெளியிட்டிருக்கு. மினிஸ்டர் தான் ஆசைப்படுறாங்க. சென்ட்ரலில் போனால் இவர் ஒரே மந்திரியா ஒரே எம்பியா இருக்கும்போது அவங்க மந்திரி சபையில் இடம் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை மறுக்கிறதுக்கு இல்லை. இவங்க தொடர்ந்து நிறைவேறினாங்கன்னா கிடைக்கும். பட் அவர் கொடுக்கறதுக்கு ஏன்னா தோழமை கட்சிகளுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, பிஜேபியில் மத்தியில் கொடுத்துருக்காங்க. அது ஏன் தமிழ்நாட்டிலேயே தேமுதிக சொல்கிற விஷயம் என்ன, கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரும்னு அவங்க சொல்கிறாங்க. அன்புமணியை கேட்டால் அதான் சொல்கிறாரு, தினகரனை கேட்டால் அதான் சொல்கிறாரு. தினகரன் என்ன சொல்கிறாரு, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாரு. அவரை பொறுத்த மட்டும் பாஜக அவருக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் நம்ம அமைக்க போகிறது என்டிஏ கூட்டணி ஆட்சி தான், நீங்கள் அதிமுக தலைமையிலான ஆட்சின்னு நீங்கள் சொல்லாதீங்க, நாங்களும் சொல்ல மாட்டோம், அவங்க சொல்லிட்டு போவாங்க, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லுங்கள், நீங்களும் ஜெயலலிதா ஆட்சின்னு சொல்லிட்டு போங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போங்க அப்படின்னா அதிமுக தலைமையிலான ஆட்சி. எடப்பாடின்ற பேரையே வந்து உச்சரிக்கலையே நேற்று. அப்புறம் கடைசியாக ஏதோ ட்விட்டில் மட்டும் நன்றி சொல்லும் போது மட்டும் அவர் பதில் சொல்லிருக்காரே தவிர எடப்பாடியை முதல்வர் கேண்டிடேட்னு அவர் சொல்லவே இல்லையே. சொல்லலை. அந்த கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்விக்கு வந்து ஒரு மலுப்புல பதில் சொல்லிட்டு போகிறார். இன்னைக்கு கூட பியூஷ் கோயல் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி கூட்டணி ஆட்சின்னு சொல்ல, என்டிஏ கூட்டணி ஆட்சி தானே தேர்தலுக்கு அப்புறம் அப்படின்னா அது நாங்கள் குடும்பமாக உட்காந்து சேர்ந்து முடிவு பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. அப்போன்னா கூட்டணி ஆட்சி இல்லைங்க, அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் பியூஷ் கோயல் ஏன் சொல்ல மாட்டேன்றாரு? இல்லைங்க அதிமுக தாங்க பெரிய கட்சி, அது தனித்தே மெஜாரிட்டி வந்தால் தனித்தே ஆட்சி அமைக்கும் அப்படின்னா அதிமுக தீர்மானம் அப்படிதானே போட்டாங்க பொதுக்குழுல. அப்போ பியூஷ் கோயல் நாங்கள் குடும்பமாக உட்காந்து முடிவு பண்ணுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அதிமுக தனித்த ஆட்சியை நீங்க ஒத்துக்கலன்னு அர்த்தம். அதுக்கு பின்னாடி இன்னொரு சூட்சமும் இருக்கு. இப்போ பாஜகவுடைய பார்வை என்னவா இருக்குன்னா, அதிமுக தனித்து மெஜாரிட்டி வந்தாலுமே எங்களுக்கு பதவி கொடுக்கணுன்றதான் விஷயங்க. ஆந்திரா மாடல்ல கொடுத்துருக்காங்கல்ல, நாயுடுக்கு தனி மெஜாரிட்டி இருக்கு, ஆனா அவரு பாஜக மந்திரி சபை கொடுத்துருக்காரு, ஜனசேனாக்கு கொடுத்துருக்காரு, பவன் கல்யாணுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ அங்க அவர் கொடுத்துருக்கும் போது இங்க அங்க கொடுத்ததோட நோக்கம் என்னன்னா, அங்க கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க, நீங்க வந்து எங்க ஆட்களை நீங்க அமைச்சரவையில் வச்சாதான் நீங்க நிறைய ஃபண்ட்ஸ் கேட்குறீங்க, நாங்கள் அப்போ தான் கொடுக்க முடியும். எங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இல்லாத இருந்ததுன்னா அது எங்களுக்கு என்ன பெருமை? அதனால நாங்களும் அதில் பங்கு பெற்றால் நாங்கள் அதிகமான நிதி கொடுத்தா நாங்களும் ஒரு பெருமை கொள்வோம், நாங்கள் அதிகமாக நிதி கொடுத்தோம் ஆந்திர பிரதேஷ்க்கு அப்படின்னா எங்கள் கட்சி இங்கே ஓரளவுக்கு வளரும், அதனால் எங்களை நீங்கள் சேர்த்துக்கோங்கன்னா வேறு வழி இல்லாத நாயுடு சேர்த்துட்ட பிறகு தான் அவங்க ஆந்திராவுக்கு தாராளமாக நிதி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அமராவதி ஓஹோன்னு வளர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதே தான் இங்கே யாரை நம்பி ப்ராமிஸ் பண்ணார்? 5 வாக்குறுதிகள் 2000 எப்படி ப்ராமிஸ் பண்ணீங்க? இலவச பஸ் பயணம் எப்படி ப்ராமிஸ் பண்ண, ஆண்களுக்கு எப்படி ப்ராமிஸ் பண்ணீங்க? எல்லாத்துக்கும் பணம் தேவை, 40,000 கோடி தேவை. அப்போ யாரை நம்பி ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க? மத்திய அரசு ப்ராமிஸ் பண்ணி எங்களுக்கு நிதி மேலாண்மை தெரியும், மத்திய அரசோட இணக்கமாக இருந்து வாங்குவோம். இணக்கமாக இருக்கிறது இல்லை, ஆட்சியில் பங்கு கொடுத்தால்தான் நிதி, ஓகே, இல்லாட்டி கிடையாது. அப்போ
அந்த முடிவுக்கு வந்து அந்த வாக்குறுதி அறிவிச்சா நீங்க தனித்தே மெஜாரிட்டி வந்தாலும் ஆ. எங்களை சேர்த்துக்கணும், இல்லாட்டி உங்களுக்கு நிதி கட்டு, அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கோ பண்ணிக்கோங்க. அதான் சார், இப்ப அப்படி ஒரு வாக்குறுதி திமுக நெருக்கடி கொடுக்கணுன்றதுக்காக சொன்னாரா, அல்லது நம்ம சென்ட்ரல்ல அவங்க கேட்கறது கொடுக்கறது மூலமா அந்த நிதியை வாங்கி நம்ம அரசியல் செய்யலாம் அப்படின்ற இடத்துக்கு வந்து அந்த வாக்குறுதி அறிவிச்சாரு, அந்த 2000 வாக்குறுதி எல்லாம் அவர் வந்து கேட்டு அறிவிக்கல, கேட்டு அறிவிக்கல. அவர் அறிவிச்சிட்டாரு. பாஜக நம்ம கூட இருக்குன்னு அறிவிச்சிட்டாரு. பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஓகே, அவங்க ஆந்திரால இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் மந்திரி சேர்த்தாரு அவர் நாயுடு. ஓகே, அதே விஷயத்துல தான் இங்க பண்றாங்க அவங்க. ஓகே. தனித்தே மெஜாரிட்டி வந்தாலும் எங்களை அதிகாரத்துல பங்கு வேணும்ன்றதுதான் பாஜகவுடைய பாயிண்ட். அதனால தான் தேர்தலுக்கு அப்புறம் நாங்க இலாக்காக்கள் முடிவு சொல்லி அமித்ஷா சொன்னார் ஒரு தடவை, ஒரு பேட்டி வந்தது. ஆமா, அமைச்சர் தெளிவா தான் இருக்காரு. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு ஆக்சுவலா? இப்போ இன்னைக்கு குடும்பமா உட்காந்து முடிவு செய்வோம்னா அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் சொல்ல வேண்டியதானே பியூஷ் கோயல், ஏன் சொல்லல? அப்போ ஆட்சியில் பங்கு கொடுத்தால்தான் மத்திய அரசோட நிதி கிடைக்கும் உங்களுக்கு, இல்லாட்டி கிடைக்காது. நாங்கள் நிதி கொடுத்து என்ன பிரயோஜனம்? நீ நல்ல பேர் வாங்கிட்டு போவோம், எங்களுக்கு என்ன இருக்கு? நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் நாங்களும் இருந்தோம்னா அதோட பெருமை எங்களுக்கு வரும். அப்போ அவங்க கேட்கறது ஒரு நியாயம் இருக்குல்ல. ஓகே. ஆனால் அது சரியா தவறான்றது அடுத்த கேள்வி. அவங்க கட்சியை இங்கே வளர்க்கணும்னா ஆட்சியில் பங்கு வேணும்னு நினைக்கிறாங்க. இடத்த கொடுத்தா மடத்தை பிடிச்சிருவாங்க பாஜக, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிடிப்பாங்க. அப்படியே ஓகே, ரொம்ப ரொம்ப பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அந்த பிளான் தான் ஆந்திராவில் போகிறாங்க. ஆந்திராவில் இப்போ தெலுங்கானா கிடச்சது ஆந்திராவை டார்கெட் பண்ணுவாங்க அங்கே ஆட்சியில் இருக்கிறதுனால. ஆட்சியில் இருக்கும்போதே அவங்க கிட்ட ஆளுங்களெல்லாம் கரெக்டாக இடத்துல வச்சு பில்டப் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இங்கேயும் வந்து ஆட்சியில் இடம் பிடிச்சிட்டா நம்ம அதுக்கேற்றபடி ஆளுங்களை பில்டப் பண்ணி நம்ம கட்சியை வளர்க்கலாம்னு நினைக்கிறாங்க. எடப்பாடிக்கு இது தெரிஞ்சிருக்கா தெரியாது இருக்கா, அவர் தனித்தே ஆட்சி அமைக்கும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்கலாம், அவர் என்ன பண்ணுவார்? திமுக எப்படி இப்போ தள்ளாடின்னு இருக்கு, தண்ணி குடிச்சிட்டு இருக்கு பாவம், அந்த மாதிரி நிலைமைக்கு எடப்பாடி தள்ளப்படுவார். அதனால வேற இன்னைக்கு என்ன சொல்றாரு எடப்பாடி? மோடி தலைமையில் சிறப்பான ஆட்சி அமையும் சொல்லியிருக்காராம். மோடி எங்க இங்க வந்தாருங்க? வேற வழி இல்லை, நீங்க பாஜகவுக்கு நீங்க வந்து இடத்த கொடுத்துதானோ, இல்லாட்டி நிதி கிடைக்காது. அதுதான் முக்கியமான விஷயம் இங்க ஆக்சுவலா. நீங்க அப்படியே ஆட்சிக்கு வந்தா, தனித்தே ஆட்சிக்கு வந்தா கூட பாஜகவுக்கு இடம் கொடுக்கலன்னா உங்களுக்கு நிதி கிடைக்காது. அப்படிதான் இந்த அரசியல் கொண்டு போறாங்க. அப்படிதான் அவங்க கொண்டு போவாங்க. அப்படிதான் கொண்டு போறாங்க. ஒரு பெரிய நெருக்கடி காத்திருக்குன்னு புரியுது. உண்மையிலே என்டிஏ வெற்றி பெற்றதுன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு, அதிமுக நெருக்கடி இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த முக்கியமான டைமென்ஷன்ல வந்து ராமதாஸ் அவர்களுடைய அரசியலை பேச வேண்டியதா இருக்கு. ராமதாஸ் அவர்கள் வந்து அவர் என்ன முடிவு எடுக்க போறார்? பாமக 2 பிளவுபட்டிருக்கு, அன்புமணி எங்க போயிட்டாரு? ராமதாஸ் வந்து நான் திமுக போறதா நேற்றைய மாலையிலிருந்து செய்திகள் வந்துட்டு இருந்தது. இன்னும் பாமகவை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் என்ன முடிவு எடுக்க போறார்? இல்லை சார், ராமதாஸ் முடிவு எடுக்கிறதுன்றதை விட திமுக என்ன முடிவு எடுக்குது அப்படின்றதான் முக்கியம். ஓகே. அதாவது என்டிஏவை பொறுத்த மட்டும் அவங்க ராமதாஸ் சேர்க்கறது பெட்டர்னு நினைக்கிறாங்க. ஆனால் அன்புமணி சொல்றாரு, உண்மையான பாமக நான் தான், அதனால என்ன நீங்க சேர்த்துட்டீங்க, இதுக்கப்புறம் அவரை சேர்த்தீங்கன்னா அப்புறம் எங்களுக்குள்ள பிரச்சனை வரும். அவர் வந்து அப்புறம் அவரை சேர்த்தீங்கன்னா அப்போ அவர் நான் தான் உண்மையான பாமக, சட்டப்படி இது செல்லாதுன்னு ராமதாஸ் சொல்றாரு. சட்டப்படி அன்புமணியை வந்து தேர்தல் கூட்டணி வச்சு செல்லாதுன்றார். சட்டப்படி செல்லுமோ செல்லாதது வேற விஷயம். அவருடைய பாயிண்ட் என்ன? ராமதாஸ் நான் தான் உண்மையான பாமக, அன்புமணி இல்லைன்றார். பட் அன்புமணி பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் அந்த பாமக ஆதரவாளர்கள் அவர் பின்னாடி இருக்காங்க. ராமதாஸ் பின்னாடி ஒரு கணிசமான ஆதரவாளர்கள், வயசானவங்கலாம் பெரும்பாலும் ஆரம்பத்திலேருந்து இருக்கிறவங்களாம் அவர் கூட இருக்காங்க. இருந்தாலுமே அன்புமணி பக்கத்தில் இளைஞர்கள் ஜாஸ்தி இருக்காங்க. அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, மறுபடியும் இவரை சேர்த்தா இவர் வந்து அதே அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் தொடரும் இல்லையா? அதனால அவரை சேர்க்கக்கூடாது, ராமதாஸ் இங்கே சேர்க்கக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷனில் தான் அன்புமணி முதல்ல பாஜகவோட என்டிஏல இணைஞ்சார் ஆக்சுவலாக. அதனால அதையும் மீறி என்டிஏ வந்து ராமதாஸை உள்ள கூப்பிடுமான்னா சந்தேகத்துக்கு ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். உண்மையான பாமக நான் தான்ற அளவுக்கு தான் நீங்கள் என்ன சேர்த்துருக்கீங்க, அதனால் அவரை நீங்கள் சேர்க்கக்கூடாதுன்றது தான் அன்புமணி பாயிண்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் போகலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அவர் ட்ரை பண்ணுறது ஒன்று தான் ராமதாஸ். ஆனால் அங்கே என்னன்னா அது திமுகவில் இருக்கிற சில வன்னியர் மந்திரிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பண்ணுற வேலை அது எப்படியே ராமதாஸ் சேருங்க உள்ள, ராமதாஸ் சேருங்கன்னு. ஆனால் அவங்க ஸ்டாலினுக்கு வேண்டியவங்க என்ன சொல்கிறாங்க, அவரை சுற்றி இருக்கிறவங்க அவங்களுக்கு சில அட்வைசர்ஸ் இருப்பாங்கல்ல, குடும்பத்துலேயும் இருப்பாங்க, குடும்பத்துக்கு வெளியிலையும் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 3 தேர்தலாக பாமக இல்லாதே, ஒன்றுபட்ட பாமக இல்லாதே வெற்றி பெற்றவங்க அந்த ஏரியாக்கள்லாம், அந்த வடமத்திய மாவட்டங்களில் இன்க்ளூடிங் சென்னையை சேர்த்து ஒரு 11 மாவட்டங்களில் மொத்தம் 77 தொகுதிகள் இருக்குது. 77 தொகுதிகளில் வெறும் 15 தொகுதிகளில் தான் வந்து அதிமுக கூட்டணி வின் பண்ணாங்க. மீதி இருக்கிற இடங்கள்லாம் பெரும்பான்மையான இடங்கள் நம்ம தான் வின் பண்ணினோம். அதனால் வந்து கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட இடங்களில் நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். அப்போது பாமக இல்லாதையே நம்ம வின் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது எதுக்காக பாமகவை சேர்க்கணும்? பாமகவை சேர்த்து பாமகவில் ஒரு பிரிவாக இருந்தால் கூட ராமதாஸ்ன்றது பாமகவுடைய முகம், அன்புமணி பாமகவாக இருந்தால் கூட பாமகனால நமக்கு ராமதாஸ் தான் நினைவுக்கு வருவாங்க. அப்போது கிராமங்களில் இன்னும் போனால் பாமகனா ராமதாஸ் தான் நினைவுக்கு வருவாங்க. அன்புமணி பேர் இப்போ வந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அவரை சேர்த்திங்கன்னா, ராமதாஸ் சேர்த்திங்கன்னா கிராமங்களில் வந்து வன்னியர் அல்லாதவர் இருக்காங்கல்ல, உயர் ஜாதி முதலியார் இருப்பாங்க, செட்டியார் இருப்பாங்க, நாயுடு இருப்பாங்க, இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல. ஒரு வன்னியர்ன்றது ஒரு கிராமத்தில் 40% இருப்பாங்க, ஒரு 40% வேறு ஜாதியெலாம் இருப்பாங்க, ஒரு 20% பட்டியலினத்தவர் இருப்பாங்க.
அப்ப அந்த பட்டியலினமும் உயர்ந்த மற்ற ஜாதிகள் இருக்காங்கல்ல, அவங்களோட ஓட்டு இருக்குல்ல, ஓகே. அது வந்து திமுகவுக்கு கிடைக்காது. 3 தேர்தல் அதுதான் திமுக கிடைக்கும். 40 காசை விட 60 இழக்கிற மாதிரி ஆயிடும். 60 நம்ம உதாசீனப்படுத்துற மாதிரி ஆயிடும். ரெண்டாவது அந்த 40லயே உங்களுக்கு கொஞ்சம் ஏற்கனவே வருது. ஆமா, அன்புமணி திமுகவுக்கு வருது, அதுவும் வருது. அப்படி இருக்கும்போது நீங்க ராமதாஸ் சேர்த்தீங்கன்னா மேல ஒன்றும் பெருசா இந்த வன்னியர் அல்லாதோர் அல்லது பட்டியலினத்தோர் அவங்களோட சேர்ந்து வர ஓட்டோட அதிகமாக இங்கே வரப்போறது இல்லை. வன்னியர் ஓட்டு வரப்போறது இல்லை. வன்னியர் ஓட்லையும் கொஞ்சம் வாங்குறோம், வன்னியர் அல்லாதோர் ஓட்டையும் கொஞ்சம் வாங்குறோம், பட்டியலினத்தோர் ஓட்டையும் வாங்குறோம். இந்த வசதி நமக்கு இருக்கிறப்போ, இந்த வாய்ப்பு நமக்கு அமைஞ்சிருக்கிறப்போ, எதுக்காக ராமதாஸ் சேர்த்து பட்டியல் இல்லாதோர் ஓட்டை நம்ம மிஸ் பண்ணணும், பட்டியல் இனத்தோர் ஓட்டு அதாவது உயர்ஜாதி ஓட்டையை மிஸ் பண்ணணும், பட்டியல் இனத்தோர் ஓட்டையை மிஸ் பண்ணணும். அதனால நம்ம ராமதாஸ் தனியாக நின்னார்னா அவர் அதிமுக பாஜக அணியை வந்து நல்லா ஸ்பாயில் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை வந்து பண்ண சொல்லணும் அப்படின்ற மாதிரி திமுக சொல்கிறாங்க. ஆனால் இவங்க நினைக்கிறாமே அவர் இந்த விஷயத்துக்கு இறங்குவார் ராமதாஸ், இவங்க சொல்கிறத கேட்பாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த திமுகவில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைகளும் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே 2011 நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், நாங்கள் பாமகவோட இருந்துட்டோம், அது கீழ் லெவலில் ஒர்க் ஆகாது. ராமதாஸோட படத்தை போட்டாலே வந்து எங்கள் ஆட்களில் வந்து ஓட்டு போட மாட்டாங்க, அவங்க நேரம் எதிரடிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அதனால அதை சேர்த்தா வந்து ரிஸ்கான விஷயம் இங்கே வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு ராமதாஸோட எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கீழே வந்து அந்த ஃபேப்ரிக், அந்த அடிமட்ட கட்டுமானம், சமூக கட்டுமானம் அப்படி இல்லைங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் பிளவுபட்டு கிடக்கு. அது வந்து ஒன்று சேர்க்கணும் தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். பட் ஆனால் அது அப்படிதான் இருக்கு கீழே. அதனால வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த விஷயத்த. 2011 நாங்கள் ஒரு இடத்துலையும் வின் பண்ணல, பாமகவே 3 இடத்துல வின் பண்ணாங்க. அதனால அது ஒர்க் அவுட் ஆகலை ஆக்சுவலா. அதனால அந்த விஷ பிரச்சனை வேண்டான்னு திரும்ப தலைப்புற சொல்றாங்க. அதனால ஸ்டாலின் ரொம்ப யோசிக்கிறார் அவர் சேர்க்கறத பத்தி. சேர்த்தாருன்னா அது வந்து ரிஸ்கான விஷயமா நான் பாக்குறேன் ஆக்சுவலா. அதே மாதிரி தினகரனை வந்து என்டிஏ கூட்டணியில சேர்த்தது கூட ஒரு அந்த ஓட் பேங்க் அவருக்கு ஷிஃப்ட் ஆகி போகுமான்றது அதுவும் ரிஸ்கான விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன், அதாவது காலங்காலமா வந்து அவர் வந்து இபிஎஸ்க்கு எதிராக அரசியல் செஞ்சவர், இப்ப அங்கேயே போயிட்டு அவருக்கே போயிட்டாருன்னா அந்த ஓட் பேங்க் வந்து ஒரு கம்யூனிட்டி ஓட் பேங்கா இருக்கு. அந்த கம்யூனிட்டி எடப்பாடி மேல எரிச்சலா இருக்கு. இவர் போய் சேர்ந்துட்டாருக்காக அந்த கம்யூனிட்டி மாத்திக்க மாட்டாங்க. அவங்க நோக்கம் என்னன்னா எடப்பாடியை தோக்கடிக்கிறது. அப்போ அந்த ஓட் பேங்க் என்ன பண்ணு, யார் எடப்பாடியை தோக்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிடும். அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை ஆக்சுவலா. ரைட் சார். அதிமுகலேருந்து வெளியேறிய டிடிவி இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. அதே மாதிரி ஓபிஎஸ் கூட இருந்த மற்றவங்களும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. ஓபிஎஸ் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறா, அவருடைய என்ன அவருக்கு வாய்ப்புகள் என்ன? ஓபிஎஸ் ரொம்ப குழப்பத்தில் இருக்காரு. இப்போ அவருடைய அரசியல் அவருடைய பசங்களோட அரசியல் அவருக்கு முக்கியமா இருக்கு. 2 பசங்க இருக்காங்க, 2 பேருக்கும் அரசியல் ஆசைகள்லாம் இருக்கு. அவர் எப்படி அவங்க செட்டில் பண்ணுறது அப்படின்னு இன்னும் திமுகவில் போகணுன்னு அவங்க ஆதரவாளர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. இவருக்கு திமுகவில் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அவர் திமுகவில் போயிட்டாருன்னா அவர் அதிமுக மேலே போட்ட கேஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பயனற்று போயிடும். அதெல்லாம் இனிமேல் அது பர்சியூ பண்ண முடியாது. அதிமுகவுக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லாத போயிடும். அது ஒரு பாயிண்ட்டு. 2வது, திமுகவில் போனால் வந்து உரிய கௌரவம் அதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த பயன் கிடைக்குமா, சரியான பொசிஷன் அவர் கொடுப்பாங்களா? நாளைக்கே திமுக வின் பண்ணி ஆட்சிக்கு வந்து வச்சுக்கோங்க, இவர் 3 தடவை முதல்வராக இருந்திருக்கார், இவருக்கு ஏதாவது ஒரு முக்கியமான மந்திரி கொடுத்து ஒரு நெடுஞ்செழியன் மாதிரி 2வது போஸ்ட் கொடுப்பாங்களா? எதிர்காலத்தில் உதயநிதியெல்லாம் வரும்போது அவங்க நினைக்கிற மாதிரி உதயநிதி ஏதாவது சிஎம்மா வந்துட்டார், அந்த இடத்துல 2வது போஸ்ட்லாம் கொடுப்பாங்களா? நமக்கு ஏற்ற இது கிடைக்குமா அப்படின்னு. அது இவருக்கு என்னென்னா, நம்ம ஜெயலலிதாவை வளர்க்கப்பட்டுட்டோம், நம்ம திமுகவை எதிர்த்தே பாலிடிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம மற்றவங்கலாம் போகிறாங்க, மற்றவங்கலாம் வந்து ஒரு அமைச்சராக இருந்தாங்க, எம்எல்ஏ இருந்தாங்க, 2ஆம் கட்ட தலைவர். நம்ம வந்து ஒரு 3 தடவை முதல்வராக வேற இருந்துட்டோம், நம்ம அங்கே போனால் சரியாக வருமா அப்படின்னு ஒரு பெரிய தயக்கத்தில் இருக்கார். நமக்கும் வந்து எதிர்காலம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. வயசு நமக்கும் அவருக்கும் வயசாகிடுது இல்லையா? ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இன்னும் பாலிடிக்ஸ் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் இருக்காது. ஸோ இந்த கடைசி கட்டத்தில் நம்ம திமுகவுக்கு போயிட்டு நம்ம பலவிதமான ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பித்து அங்கே ஒரு சோதனை செய்து பார்க்கணுமான்னு ஒரு யோசனையில் அவர் இருக்கார். அதனால தான் அவர் யார் வந்து நாங்கள் திமுகவுக்கு போகிறோம்னு சொன்னாலும் நீங்கள் போயிட்டு வாங்கன்றார். நேற்று கூட ரொம்ப சலிப்போட சொல்லியிருக்காரு, நாங்கள் எங்கே அரசியல் கட்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவர் வந்து ஒழுங்கி நின்று வேடிக்கை பார்க்கலாமா அப்படின்ற எண்ணம் கூட அவருக்கு இருக்கு ஆக்சுவலாக. இந்த எலெக்ஷனை விட்டுடலாம். ஆனால் அவங்க பசங்க என்ன பண்ணுறாங்க, விட மாட்டேன்னாங்க. எப்படியாவது நீ என்டிஏ சேருன்னு ஒரு பையன் விடாப்படியா இருக்கான், அந்த ரவீந்திரநாத் இருக்கானே, எப்படியாவது என்டிஏ சேருங்கன்றாரு. இன்னொரு பையன் என்ன சொல்றாரு, தாவேக்கால போய் சேருங்க அப்படின்றாரு. அவருக்கு திமுகவுக்கு போகிறதுக்கு ஆசை இருந்தால் இந்த 2 பசங்களும் இப்படி இருக்காங்க. அதனால் அவருக்கு என்ன முடிவு எடுக்கிறது? அவருடைய ஆதரவாளர்கள்லாம் திமுகவுக்கு போகணுன்றாங்க. 2 பையன்லாம் ஒருத்தன் வந்து பாஜக போகணுன்றான், ஒருத்தன் வந்து தாவேக்கா போகணுன்றான். அப்போ அவர் என்ன பண்ணுவார் அவரு? ஸோ நேச்சுரலி ஒரு குழப்பத்தில் தான் இருக்கார். அந்த குழப்பத்தோடையே நேற்று ஊருக்கு போயிட்டார். இந்த சைடே நான் கொஞ்ச நாள் தலை காமிக்க போகிறதில்ல, நாங்கள் ஊருக்கு போய் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு போயிட்டார். அப்படிதான் இருக்கு. ஓபிஎஸ் பொறுத்தவரை அப்படி தான் போயிட்டு இருக்கு. தமிழக அரசியல் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. அடுத்த கட்டம் எதை நோக்கிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி சார். தேங்க்யூ.